நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் துணையிட உயிருக்கோ அல்லது உங்களுடைய காதலுக்கோ ஒரு சில மிகப்பெரிய பேராபத்து நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிகழ்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஏன்னா இன்றைக்கி டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் நபர்கள் வந்து இப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு சில விஷயத்தை இழந்துட்ட மாதிரி இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அதாவது உங்களுடைய நபர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை வந்து ஏற்படலாம். அதாவது ஒரு சில நபர்களுக்கு இங்கே ஒரு விபத்தோ அல்லது ஒரு பெரிய பண இழப்போ ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் இவர்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள், இந்த நபர்கள் இப்போது பார்க்கும்போது தான் வந்து யாருமே இல்லாமல் ஒரு நடுத்தெருவில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வில் தான் இருக்காங்க. அவங்க உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 3வது நபரை நோக்கி போயிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ போயினதுக்கப்புறம் இந்த நபர்கள் அங்கால ஃபேஸ் பண்ணது எல்லாமே தான் ஒரு கைதி மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இந்த நபர்கள் சந்தோஷமாக இருந்ததுக்கான அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அப்படின்னும் போது இப்போது தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய மிரட்டல்னாலேயோ பிளாக்மெயில்னாலேயோ இந்த நபர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பண இழப்பை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னும், மன ரீதியாகவே ரொம்பவே பாதித்து ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே அதிகமாக இருந்ததுனாலேயோ என்னமோ இந்த நபர்களை சுற்றியே ஒரு சில உயிராபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டிவைன் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து கதறி அழுதுட்ருக்காங்க. இவர்களுக்கு மனம் திறந்து உங்ககிட்ட பேசியும் முடியலை, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவோம் அப்படின்னா கூட அதுக்கான ஒரு முன்னெடுத்தில் வந்து இந்த நபர்களுக்கு விட முடியலை அப்படின்றதுனாலேயே தனக்குள்ளேயே இந்த நபர்கள் வந்து புழுங்கி தான் வந்து அந்த லோ எனர்ஜிக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக இருக்கும். அதுக்கு முதல் காரணம், நீங்கள் கூட உங்கள் நபர்களை ஈர்க்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நீங்களுமே இந்த நபர்கள் இல்லை அல்லது நடந்த ஒரு சில விஷயங்களை நினச்சி குழம்பிகிட்டே இருக்கிறதுனாலையோ என்னமோ இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்கும்ல, அப்போ 2 பேர் சைடுமே ரொம்ப லோவாக இருக்குது. 2 பேருமே மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கும் போது காதலில் வந்து ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த முடியலை அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அப்போது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து 2 பேத்துக்குமே கம்மியாகிருக்கு. அப்போது இந்த மாதிரி லோ எனர்ஜியில் இருக்கிறதுனால இங்கே உங்களுக்குமே பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு தான் வந்து தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அல்லது இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய நபர்களுக்குமே மன உளைச்சல் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கொள்வது, இல்லை நான் இங்கேருந்து விலகி போயிடுறது, எல்லா விஷயமுமே கைவிட்டப்பட்ட நிலையில் தான் வந்து எங்கேயாவது ஓடி போயிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே தான் உங்களுடைய நபர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்களாம். அவங்களுக்கு சரியது தப்பேது அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா இவர்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு தெளிவில்லாத மாதிரியே இருக்குது. அப்படின்றதுனால சரியது தப்பேது அப்படின்றது ஒரு தெளிவில்லை. ஸோ இந்த நபர்கள் உங்களுடைய கணவராகவோ அல்லது இந்த நபர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு சில முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த காதலை பொறுத்து. ஏன்னா இந்த நபர்கள் தன்னோட சுற்றி நிற்கிற நபர்களாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது கூட இங்கே தெளிவாக டிவைன் வந்து சொல்கிறாங்க. இந்த நபர்களுக்கு வந்து இந்த நபர்கள் இருக்கிற இடத்துல வசிக்கிறதுக்கோ இல்லை நிம்மதியாக இருக்கிறதுக்கான சந்தோஷம் தரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அப்படின்றதுனாலேயே இந்த நபர்கள் உங்களை நோட்டம் விடலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்ற மாதிரி நோட்டம் விடுறாங்க. ஆனால் மனம் திறந்து ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லவும் முடியலை. ரொம்பவே நைட் டைமில் உங்களை பற்றி நினைக்கிறது, இந்த காதலை பற்றி நினைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு சுதந்திரம் கொடுக்காமல் இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுடைய நபர்கள் ஒரு சிலரோட காதல் வந்து இங்கே ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நபர்களுக்கு உங்ககிட்ட பேசணும், ஓடி வந்துடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடணும் தான் இன்னும் இருக்குது. ஆனால் இவர்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த நபர்களை பின்னோக்கியே தள்ளிகிட்ருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு இப்போது கிட்டத்தில் ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜி பயன்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனாலேயே நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னடா அந்த நபர் வர்றாங்க என்னட்டு நெருங்கி வர மாதிரி நான் மனசளவில் ஃபீல் பண்ணேன், அல்லது செய்கையில் கூட அந்த நபர்கள் உங்ககிட்ட வர்ற மாதிரியே காட்டியிருக்கலாம். திடீர்னு நீங்கள் நினைக்காத மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பதிலை சொல்லாமல் அல்லது உங்கள் கிட்ட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிம்மதியும் கொடுக்காம டக்குன்னு இந்த நபர்கள் வந்து காணாமல் போயிருக்கலாம் அல்லது பின்னோக்கி போன மாதிரி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டார்க் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கால டார்க் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உடல் ரீதியாக
ஒரு சில மாதிரி நோவான விஷயங்கள், நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப தலை பாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு உடலும் சரி மனமும் சரி ரொம்பவே டயர்டாகி போயிட்டு வறட்சியான ஒரு தேகம் கூட ரொம்ப வறட்சியாக இருக்குமோ. ஓகேயா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் உங்களையுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுனால தான். உங்கள் காதலில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போது இந்த தேர்ட் பார்ட்டினாலேயோ அல்லது இந்த பிளாக் மேஜிக்னாலேயோ, இங்கே ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்குது, ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்காக இருக்குது. ஓகே. அது மீண்டும் மீண்டும் ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது, மீண்டும் மீண்டும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லேயே கோர்த்து விடுது, மீண்டும் மீண்டுமே ஒரு அவமானத்தை சந்திக்க நேரிடுது அப்படின்ற நபர்கள் கொஞ்சம் உங்கள் காதலுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் என்ன தான் அந்த நபர்கள் மேலே தவறு சொல்கிறீங்க அப்படின்னாலுமே கூட எனக்கு இங்கே பார்க்கும்போது அந்த நபர்கள் சைடில் தவறு இருக்க மாதிரி தெரியலை. அந்த நபர்களை சுற்றி இருக்கிற நபர்களோ அல்லது இந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாக்கியிருக்கு அல்லது உங்களுடைய கணவர் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கிட்ட வர போயிட்டு அங்கால யாரோ உங்களை பற்றியான தவறுதலான விஷயங்களை சொல்லி உங்களையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் நபர்களையுமே உங்கள் கிட்ட வரவிடாமல் இந்த நபர்கள் பண்ணுற விஷயத்தினால உங்கள் நபர்கள் பின்னோக்கியே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அப்போது சரியான முறையில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் இந்த தேர்ட் பார்ட்டியோட ஆட்டம் வந்து ரொம்பவே அதிகரிச்சுட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய ஃபேமிலி தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஃபேமிலி தான் தடையாக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இவங்க இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளாக் மேஜிக்கெல்லாம் நீங்கள் உடைக்கணும். ஓகே. அங்காலேருந்து மீட்கணும். இந்த நபர்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். நீங்கள் பொறுமையாக இருக்க இந்த நபர்கள் உங்களை விட்டு தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது, அல்லது உங்கள் கிட்ட வந்து சேர்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளும் பாதைகளும் மூடப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. பிளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. என்னதான் மன ரீதியாகவே நான் அந்த நபரை அதிகமாக காதலிக்கிறேன், மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தாலுமே கூட உங்களை பற்றி இந்த நபர்கள் கேள்விப்படுற விஷயங்களும் சரி, நடக்கிற விஷயங்களும் சரி, உங்களையும் அந்த நபர்களையும் தூர ஆக்குது. இது ஒரு சில நபர்களுக்கு இப்போது மூன்றாவது நபர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கூட உங்கள் நபர்களை பற்றி தவறான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாம் உங்களையுமே குழம்பி போக வச்சிரும். அப்போ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்களாண்டா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுது, அதிகமாக யோசிக்க வைக்குது, அதிகமாக அழ வைக்குது. இப்படியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட எனர்ஜி கிளென்சிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் ஹீல் ஆகும்போது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன்னாலேயே உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஈஸியாக ஈர்த்து வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த நாட்கள் வந்து இன்னுமே நீண்டு கொண்டே போகும். இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தள்ளிகிட்டே போகுது அப்படின்றத டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நீங்களாக ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கலாம். என்னதான் பிரச்சனை நடந்தாலுமே உங்கள் நபர்கள் உங்களுடைய கைகளை விட்டு போகாமல் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து காத்துட்ருக்கு அப்படி சொல்லலாம். அந்த நபர்களுக்கு அங்காலேருந்து பார்க்கும்போதுமே நீங்களும் உங்கள் நபர்களும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நபர்கள் மனசில் உண்மையாகவே இந்த விஷயந்தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. அப்படின்றதுனால நீங்கள் பார்க்குற கேட்குற விஷயத்தை வச்சு இந்த நபர்கள் இப்படி தான் அப்படின்னு பாசிட்டிவாகவும் முடிவெடுக்காதீங்க, நெகட்டிவாகவும் முடிவெடுக்காதீங்க. தனிப்பட்ட ரீதியாகவே உங்களோட எனர்ஜிகளை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டயர்டாகி அழக்கூடிய நபர்களாக இருக்கீங்க, உங்கள் நபர்களை நினச்சி ரொம்ப ஏங்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பெரிய பிரேக்கை தான் க்ரியேட் பண்ணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். அது பிரேக்கை க்ரியேட் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வேறு திசைக்கு அறுத்து எடுத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல எனக்கு இங்கே கன்ஃபார்மாக பார்க்கும்போதே தெரியுது டார்க் எனர்ஜிஸும் அண்ட் தேர்ட் பார்ட்டியோட ஆதிக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகின மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது உயிராபத்தும் உங்கள் நபர்கள் இன்னொரு நபருக்கு அடிக்ட் ஆகி போகிற மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நபர்களை இந்த நரகத்திலேருந்து நீங்கள் மீட்டெடுக்கணும், விடுவிச்சு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான அதிசய பரிகாரம் உண்டு. இன்றைக்குமே நம்ம பிரபஞ்ச மொழியிலேருந்து தரப்போகிறோம். ஓகே. போன இதில் நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருந்தது. அப்படியான சக்ஸஸான மெத்தடை தான் அகெயின் உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த அதிசய பரிகாரம் வந்து இன்றைக்கு நைட் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு வீடியோக்கான அதிசய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை முறைப்படி உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்து டிஎம் பண்ணி அதிசய பரிகாரத்தை வந்து பெற்றுக்கொண்டு உங்கள் நபர்களை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் வந்து செய்யலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கான கமெண்ட்டில் வந்து பிரபஞ்சமே என்னை காப்பாற்று
காப்பாற்று பிரபஞ்சமே, என்னுடைய காதலை காப்பாற்று இப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க. உங்கள் நபர்களுடைய பேரையும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணியே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரேயர்ஸில் சேர்த்துக்கொள்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இன்னொரு விஷயம், ப்ரேயர்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு முதலுதவி மட்டும்தான். ஓகே, தனிப்பட்ட ரீதியாக. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிராக்கள் பரிகாரம் இப்போ 48 டேஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இதை வந்து 1 டே பண்ணலாம். ஓகே, இது 1 டே 2 டேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட எனர்ஜி பொறுத்து. ஓகே, இந்த மிராக்கள் பரிகாரம் வந்து நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் கொடுத்தது. தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் செக் பண்ணி கூட சக்ஸஸ் கொடுத்தது. அப்படின்றதுனால போன வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த பரிகாரம் மாதிரியே இந்த தடவையும் நீங்கள் மிராக்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக டிஎம் பண்ணியே பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கமெண்ட்லேயுமே உருக்கமாக மனதார நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பிரார்த்திச்சு கொண்டு, பிரபஞ்சமே என்னை காப்பாற்று, என்னுடைய காதலை காப்பாற்று அப்படின்றத மன ரீதியாக பதிவிடுங்க. உங்கள் நபர்களுடைய பெயர்களையும் சேர்த்து தாமதிக்காதீங்க. நீங்கள் தாமதிக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணி கொள்வது ஒரு முதலுதவியாக இருக்கும். நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாமே நிவர்த்தியாகி ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வரும். மிராக்கள் பரிகாரம் அப்படின்றது அதீதமான சக்திகளை கொண்டது. ஸோ அப்போ இந்த மிராக்கள் பரிகாரம் அப்படின்றது ஒரு சில நபர்களுக்கு உங்களுடைய நபர்களுடைய எனர்ஜியும் ரொம்ப லக்கான இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது டக்குண்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிராக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மிராக்கள் பரிகாரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் அதை ஏன் இன்றைக்கி மிராக்கள் பரிகாரம் கொடுத்தேன் அப்படின்னாலுமே இங்கால தேர்ட் பார்ட்டியோட வில்லத்தனமும் டார்க் எனர்ஜியும் ரொம்ப அதீதமாக இருக்குது அப்படின்றதும், உங்கள் நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தற்கொலை எண்ணங்கள், விபத்துகள், இப்படிலாம் விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் தான் நம்ம இன்றைக்கு இந்த மிராக்கள் பரிகாரத்தை தரோம். இது பண்ணும்போது அது நிவர்த்தியாகும். உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வேகமாக எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு வந்து சேரத்துக்கு இது ஒரு யுக்தியாக இருக்குது. முக்கியம். ஸோ இதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி இப்போது மிராக்கள் பரிகாரம் செஞ்சு சக்ஸஸ் ஆன எல்லாத்தோடைய அந்த ரிவ்யூவையுமே நான் வீடியோவில் டெய்லி அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால வீக்லி ஒன்ஸ் வந்து அதை நம்ம வீடியோவாக போட்டுடலாம். ஓகே, ஸோ மற்றது பிரபஞ்ச மொழியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ இந்த மிராக்கள் பரிகாரத்தையோ தவறான முறையில் வந்து பயன்படுத்தாதீங்க. நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.